சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஆத்மன ஆகாஷ சம்பூதகான்னு தைத்திரியோபனிஷத் சொல்லுகிறது. இல்லை, எல்லா மந்திரங்களும் என்ன சொல்லுகிறதுனா அதனிடமிருந்து தான் பிறந்தது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டாருன்னு, மனமே தோன்றியது அங்குதான், அப்பரம்பொருளிலிருந்து தான் மனம் தோன்றியது, எண்ணங்கள் தோன்றின, சைத்தன்யத்தை சார்ந்து தான் அந்த கரணம் இயங்குகிறது. அதுதான் விஷயம். ஜடமான சிந்தைகளெல்லாம் பிறந்ததும் ஆங்கே, அது மாத்திரமல்ல இருந்ததும் ஆங்கே, அதில் இல்லை, நம்ம சேர்த்துக்கணும். பிறந்ததும் ஆங்கே, இருந்ததும் ஆங்கே. சொல்கிறோம் இல்லையா, மண்ணிலேயே குடம் தோன்றுகிறது, மண்ணிலேயே குடம் இருக்கிறது, மண்ணிலேயே குடம் அழிகிறது. மண்ணில்தான் குடம் என்ற நாமரூபம் பெயர் வடிவம் உண்டாயிற்று. மண்ணில்தான் அந்த நாமரூபம் இருந்தது, மண்ணில்தான் அந்த நாமரூபம் ஒடுங்கியது. அனபிவ்யக்த நாமரூபம், அபிவ்யக்த நாமரூபம், அனபிவ்யக்த நாமரூபம். நேற்று ராத்திரி கூட பார்த்தோம் அந்த கேசட்டில். அனபிவ்யக்த நாமரூப, தயானந்த சுவாமிஜியோட பாடத்தில். ஆக அனபிவ்யக்த நாமரூபம், தோற்றத்துக்கு வராத நாமரூபம், அப்புறம் தோற்றத்தில் இருக்கிற நாமரூபம், அப்புறம் நாமரூபம் ஒடுங்கி போயிடுது. ஆக நாமரூபம் நேம் ஃபார்ம் தான் உண்டாகிறது, நேம் ஃபார்ம் தான் இருக்குது, நேம் ஃபார்ம் ஒடுங்கிடுறது. அதான் விஷயம். பிரம்மனிடத்தில் நாமரூபங்கள் மாயையால் தோன்றி, நாமரூபங்கள் இருந்து, நாமரூபங்கள் ஒடுங்குகின்றன. நாமரூபங்கள் தோன்றுவதற்கு முன்பும், நாமரூபங்கள் இருக்கும் பொழுதும், நாமரூபங்கள் ஒடுங்கிய பொழுதும் யாண்டும் இருப்பது பிரம்மம் ஒன்றே. நாமரூபம் கால தேசம் இவைகள்தான் தோன்றுகின்றன, அது ஒடுங்கி போகிறது. அல்ல, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே. அந்த சிந்தை இறந்துங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று சமாதியில் ஒடுங்கி, அல்லது பிரம்ம ஞானத்தினால் அழிக்கப்பட்டு, பொய்யென்று உறுதி செய்யப்பட்டு. சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே. தெளிந்ததும் ஆங்கேன்னு என்ன அர்த்தம்? அந்த சொல்லப்போனால் இந்த சிந்தை இறந்துங்கிறதுக்கு அந்த வஸ்துவையே நினைத்து நினைத்து நிதித்தியாசனம் பண்ணி கிளாரிட்டி, தெளிவு வந்து விட்டது. அந்த சைதன்யத்தை சார்ந்துதான் அஞ்ஞானியாக இருந்தேன், சைதன்யத்தை சார்ந்துதான் ஞானியாகவும் இருக்கு. அதான் அர்த்தம். அந்தக்கரணம் தானே நினைக்கிறது. அஞ்ஞானியாக இருக்கிறதும் ஞானியாக இருக்கிறதும் அந்தக்கரணம் தானே. ஆக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி சித்து, அந்தக்கரணம், சிதாபாசன் மூணும் சேர்ந்து தான் ஞானியாகவும் அஜ்ஞானியாகவும் இருக்கு. ஞானின்னு புரிஞ்சுக்கிறான், அதை நான் பிரம்மன்னு புரிஞ்சுக்கிற போது ஞானி ஆயிடுறான், பிரம்மன்னு புரியாத போது அஜ்ஞானியாக இருக்கிறான். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும்
வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.